ஆனந்தி வணக்கம். காலையில் தங்க விலை கணிசமாக உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரே நாளில் 2 முறை தங்க விலை உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இன்று காலை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனையானது. ஏனென்றால் நேற்றைய தினம் 11,400 ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் விற்கப்பட்டது. இன்று காலை 100 ரூபாய் உயர்ந்து 11,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிற்பகலில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் 100 ரூபாய் உயர்ந்து 11,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 11,600 ரூபாய் ஒரு கிராமும், ஒரு சவரன் 92,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது காலையில் 800 ரூபாய் உயர்ந்தது, தற்போது மீண்டும் 800 ரூபாய் உயர்ந்து 92,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த ஒரே நாளில் கடந்த 4 நாட்களாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு மேல் தங்க விலை குறைந்து விற்பனையானது. 4,000 ரூபாய் குறைந்திருப்பது அது தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 4,000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை குறையுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று 800 ரூபாய் உயர்ந்து விற்பனையானது. 800 ரூபாய் என்பது கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு கணிசமான விலை ஏற்றமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் பிற்பகலில் விலை மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த பிற்பகல் விலை மாற்றமும் கூட முக்கியத்துவம் பெற்று வருவதை பார்க்கின்றோம். அந்த வகையில் காலை 800 ரூபாய், தற்போது மீண்டும் பிற்பகல் 800 ரூபாய் என 1,600 ரூபாய் ஒரே நாளில் உயர்ந்து விற்பனையாகிறது. நேற்று ஒரே நாளில் 1,120 ரூபாய் குறைந்தது, அதற்கு முன்தினம் 80 ரூபாய் குறைந்தது. அதற்கு முன்தினம் சனிக்கிழமை என்று பார்த்தோம் என்றால் 1,520 ரூபாய் என அடுத்தடுத்து 1,000 ரூபாய்க்கு மேல் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 2 முறை காலை பிற்பகல் என 2 முறை உயர்ந்து விற்கப்படுகிறது. 92,800 ரூபாய் ஒரு சவரனுக்கு விற்கப்படுகிறது. இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, ஒவ்வொரு முறையும் தங்க விலை உயரும் போது அதற்கு இணையாக வெள்ளி விலையும் உயர்ந்து வருவதை பார்க்கின்றோம். வெள்ளியும் இன்று காலை 3 ரூபாய் கிராமுக்கும் கிலோவுக்கு 3,000 ரூபாயும் உயர்ந்து விற்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் 3 ரூபாய் கிராமுக்கும் கிலோவுக்கு 3,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிலோ பார் வெள்ளி 1,76,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காலை 1,73,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தற்போது மீண்டும் 3,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ பார் வெள்ளி 1,76,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அதிகபட்ச விலை உயர்வை மீண்டும் எட்டாத ஒரு சூழலை தொடர்ந்து வருகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக கடைசியாக தங்கத்தினுடைய அதிகபட்ச விலை என்பது 97,600 இருந்தது. கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி என்று பதிவானது. அதற்கு பிறகு அந்த விலைக்குள்ளாக தான் ஒவ்வொரு நாளும் ஏற்றம் இறக்கமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக எந்தவித பெரிய அளவிலான உச்சபட்ச விலையை மீண்டும் அடையாமலும் அதே போன்று அதை தாண்டாமலும் ஒரு அளவுக்கு கட்டுக்குள் இருந்து வருவதை பார்க்கின்றோம். இது மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக தான் இருக்கின்றது. ஏன்னா கடந்த சில மாதங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ராக்கெட் வேகத்தில் தங்க விலை உயர்ந்து கொண்டே வந்த சூழ்நிலையில் அதன் கடைசியாக அதிகபட்ச விலை என்பது அக்டோபர் 17ஆம் தேதி என்று பதிவானது 97,600. இதே வேகத்தில் சென்றால் 1,00,000 ரூபாய் அடுத்த சில தினங்கள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் தீபாவளி அதற்கு பிந்தைய நாட்களில் தொடர்ந்து தங்க விலை குறைந்து வருவதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 92,800 ரூபாய்க்கு இன்று விற்கப்படுகின்ற நிலையில் 92,000 93,000 இந்த இடைப்பட்ட அந்த விலைக்குள்ளாகவே தங்க விலை ஏற்றம் இறக்கமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. பொதுவாக விலை உயரும் போது மட்டுமே 1,000 ரூபாய்க்கு மேல் விலை உயரும், குறையும் போது 200-300 ரூபாயெல்லாம் குறையும். ஆனால் கடந்த இன்றைய நாளை மட்டும் தவிர்த்து நேற்று தினத்திலிருந்து இதற்கு முந்தைய நாளான சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 14ஆம் தேதி முதல் நாம் பார்த்தோம் என்றால் 4 நாட்கள் 18ஆம் தேதி வரை நாம் பார்த்தோம் என்றால் 4,000 ரூபாய் சவரனுக்கு குறைந்தது. அதே போன்று வெள்ளியும் அதிரடியான விலை குறைவை சந்தித்தது. இது மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் உயர்ந்திருப்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த விலை ஏற்றம் திடீரென்று விலை குறைவது, திடீரென்று விலை ஏறுவதை பார்க்கும்போது விலை குறைவை சாதகமாக பயன்படுத்தி இந்த மாத சீட்டு செலுத்துபவர்கள் அதே போன்று நகை வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பவர்களாம் இந்த விலை குறைவை சாதகமாக பயன்படுத்தி நகை வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். அது அவர்களுக்கு சாதகமான சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. மற்ற நேரங்களில் விலை உயரும் போது காத்திருந்து பின்னர் மீண்டும் விலை குறையும் போது நகை வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தலாம். இதுதான் நமக்கு இந்த விலை ஏற்றம் இறக்கம் என்பது உணர்த்துகின்றது. என்றால் தற்போது ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1,000 ரூபாய்க்கு மேல் விலை உயர்ந்தாலும் கூட கடந்த 4 நாட்களாக ஒப்பிட்டு பார்க்கும்போது இது விலை சற்று குறைவுதான். என்றால் விலை குறையும் போது கூட 1,000 ரூபாய்க்கு மேல 1,120 18ஆம் தேதி குறைந்தது. 15ஆம் தேதி என்று 1,520 ரூபாய் குறைந்தது. அதே போன்று 14ஆம் தேதி ஒரே நாளில் காலை 480 பிற்பகல் 800 என 1,000 ரூபாய்க்கு மேல் குறைந்தது. அப்படி குறையும் போதும் 1,000 ரூபாய்க்கு மேல் தான் குறைகிறது. தற்போது உயர்ந்திருப்பதும் 1,000 ரூபாய் காலை பிற்பகல் என 2 வேளையும் சேர்த்தால் 1,000 ரூபாய்க்கு மேல் விலை உயர்ந்திருப்பதும் கூட கடந்த 4 நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் நகை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாத சீட்டு செலுத்துபவர்களாம் நகை குறையும் போது
அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த விலை ஏற்ற இறக்கம் என்பது காண்பிக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.